ஆக இந்த எழுத்துக்கள் இருக்கிறதுனால பியூ போட்டாலும் அதே எழுத்து தான், பிஏ போட்டாலும் பிஏ போட்டாலும் அங்க பாதா. நமக்கு பாபு எழுதுறதுக்கு பிஏ பா போட்டாலும் சரி, நீங்க பழனிசாமி எழுதுறதுக்கு பிஏ போட்டாலும் இங்க நாங்க பாதா கொண்டு வருவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இந்த தமிழ் எழுத்து பயிலரங்கு நடத்துகிறோம். இது முழுக்க முழுக்க இலவசம். ஆனால் நம்ம ஊரில் சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த மென்டாலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இவன் இலவசமா பயிலரங்கு நடத்துறேங்கிறானே, பின்னாடி ஏதாவது சிக்கல் வருமா? முதல் கேள்வி. சார் இதுக்கு எவ்வளவு கட்டணம்? ஐயா நான் சொன்னேன் இலவசம். இலவசம் சொன்னீங்க, அப்புறம் இந்த மென்பொருள் கொடுக்குறேங்கிறீங்களே அதுக்கு எவ்வளவு கட்டணம்? அது இலவசம். இதனால எங்களுக்கு வைரஸ் ஏதாவது வந்துருமோ? அந்த கம்ப்யூட்டர் உள்ள போய் நம்ம பென்ட்ரைவ் போட்டோம்னா தான் அதில் இருக்கிற 1000 வைரஸ் நம்ம பென்ட்ரைவ் கொட்டோம். அதனால நாங்கள் சிடி தான் போடுவோம். எங்க இதுல கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம் சார், ஆனா அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, வந்து பாருங்கம்பாங்க. பில்கேட்ஸ் பார்த்தாருன்னா நொந்து போயிடுவார். ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தயாரிச்ச கம்ப்யூட்டர் தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஏடி கம்ப்யூட்டர் வச்சு ஃபிளாப்பி டிரைவ் மட்டும் இது கிடைக்காது இல்லை சார் அப்படிம்பாங்க. சார் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, குப்பையில் போடுங்க. ஐயோ ஒருத்தர் பிரசன்ட் பண்ணாருங்க, அவர் வீட்டில் குப்பையில் போடுறதுக்கு பதில் இங்கே ஸ்கூலில் வந்து கொடுத்துட்டு போயிருப்பார். இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய பார்த்துருக்குறோம். ரெண்டாவது, மாணவர்கள் வர்றப்பவே தயங்கி இவன் என்னமோ சொல்லித்தர போறான், நம்மளால கத்துக்க முடியுமான்னு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிக்கூடங்களிலாகட்டும் கல்லூரிகளிலாகட்டும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க அந்த கம்ப்யூட்டர் லேப் இருக்கும் பெரும்பாலான கல்லூரிகள்ல, அவங்கள அடிக்க விட்டுருவோம் இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி. எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அந்த கல்லூரிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஐயா நாங்கள் தமிழில் தட்டச்சு செய்ய கற்றுக்கொண்டோம், மிக்க நன்றின்னு ஒரு மெயில் அனுப்புவாங்க பாருங்க. அந்த ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு போதும், காசு பணம் இல்லை. இது கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு வருடத்துக்கால மலேசியால இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 60 கல்லூரிகளில் இந்த பயிலரங்கு நடத்தி இருக்கிறோம். இதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் இருக்குதே, இது என்னன்னா, இதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு ஊடகங்கள் சரியாக ஒத்துழைப்பதில்லை. ரெண்டாவது, நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட நாங்க போடுற சண்டையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு 3 நாட்களில் இந்த ஒருங்குறி தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான ஒருங்குறியாக அறிவிக்கப்பட உள்ளது என்று நம்புகிறோம். ஏன்னா இது அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரியாது, அறிவிக்கப்பட போகிறது என்று நம்புகிறோம் ஒரு 3 நாள்ல. ஆக இது வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இதனால என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன் அது தெரியணும்ல. நான் ஒருங்குறி போட்டேன், எனக்கு என்ன சார், எங்கேயோ போட்டீங்க, எனக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்லைங்க. ஒரு தமிழ்நாட்டு மக்களும் இதனால் பயன்பெறுவார்கள். எப்படி? நீங்க தாசில்தார் ஆபீஸுக்கு போய் ரேஷன் கார்டு வேணும்னு எழுதி கொடுக்கறதுக்கு நீங்க இணையத்தின் வழியாக விண்ணப்பம் அனுப்பலாம். உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டை வீட்டில இருந்து நீங்கள் இயக்கலாம். உங்களுடைய கரண்ட் பில்லை நீங்க வீட்டில இருந்து கட்டலாம், அதற்கு விண்ணப்பம் கொடுக்கலாம். ஒரு பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வாங்கணும்னா இந்த விண்ணப்பத்தை நீங்க வீட்டில இருந்து எழுதலாம். இப்ப எழுதுனீங்கன்னா போகாது. இப்ப எழுதுனா ஏலியன் லெட்டர், இந்த எழுத்துக்கள் பிரச்சனை போகாது, யாரு பதில் வராது, எதுவும் கிடைக்காது. இந்த ஒருங்குறி அமலாக்கப்பட்டால், இது செயல்படுத்தப்படும் போது அனைத்து விண்ணப்ப படிவங்களும் காசு கொடுத்து தேடிட்டு போக வேண்டாம், உங்களுக்கு இணையத்தில் கிடைக்கும், இணையத்தின் வழியா அனுப்பலாம். இதை விட முக்கியமான விஷயம், ஒரு வீடு வாங்குறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இதுல பண்ணி அப்படியே இணையத்துல ஏத்தி அப்படியே பதிவு பண்ணி டூப்ளிகேட் பண்ண முடியாத அளவுக்கு சீல் பண்ண முடியும். சோ இத்தனை பயன்பாடுகள் இருக்கு. பொதுமக்களுக்கு நேரடியான பயன்பாடு அதுல அதிகமா இருக்கு. இதனாலதான் நாங்க வலியுறுத்துறோம். நமக்கு நேரடியா நமக்கு என்ன அப்படின்னு இல்ல, எல்லாருக்கும் அதனால நன்மை. எல்லா அரசு அலுவலகங்களும் ஒன்றிணைக்கப்படும். இன்னைக்கு இல்ல, தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபைல் கலெக்டரேட்டுக்கு போச்சுன்னா கலெக்டரேட்ல படிக்க முடியாது, இல்லைன்னா கலெக்டரேட்ல இருந்து நில அளவை அலுவலகத்துக்கு போனா படிக்க முடியாது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இந்த கணினி எங்க கிடைக்கும்? எதுங்க ஐயா? இலவசமா நீங்க சொன்னீங்க தேடுது, இந்த எழுதுகோல 3வது சொன்னீங்கல்ல, அது இலவசமா கிடைக்கிறீங்களே, எங்க யாருக்கு கொடுப்பாங்க? இணையத்துல வாங்கிக்கலாம். இன்னைக்கு இலவச சிடி கொடுத்தாங்க இல்லையா, எத்தனை பேர் வாங்குனீங்க? வாங்கல, அதான் கேட்கறோம். அதுல இருக்கு. அப்படி இல்லைன்னா NHM ரைட்டர் அப்படின்னு எழுதுனீங்கனால, இணையத்துல தேடுனீங்கனாலே அது வரும். இலவசமா அந்த மென்பொருளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் கேள்விகள் ஏதாவது இருக்கா? சார், யூனிகோட் என்பது இணையத்தில்
இருக்கு, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த மாநாட்டுக்கு கட்டுரை அனுப்புகிறப்ப, சினாப்சிஸ் அனுப்புகிறப்ப தமிழில் இருந்தால் யூனிகோட சேர்த்து அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் எனக்கு புரியல. அதுதாங்க, நீங்க யூனிகோடு இல்லாம நீங்க ஒரு மென்பொருள், இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து அனுப்புறீங்க. ஆஸ்திரேலியால ஒரு தமிழர் வந்து ஒரு என்கோடிங்ல எழுதியிருப்பார். இங்க இருக்கிற அவர்னால, அந்த கட்டுரை அமைப்பாளர்னால அது படிக்க முடியாது. அப்ப உங்க கட்டுரையை படிக்காம எப்படி தேர்வு செய்யறது? அப்ப யூனிகோடு இருந்ததுன்னா நீங்க எந்த ஃபான், அதாவது எழுத்தூரில் அனுப்பிச்சாலும் இங்க படிக்க முடியும். அதனாலதான் கட்டாயமாக யூனிகோடில் அனுப்ப வேண்டும், ஒருங்குறியில் அனுப்ப வேண்டும்னு சொன்னதுக்கு காரணம். அதாவது நாங்களும் ஒருங்குறியில் எழுதி அவங்களுக்கு அனுப்பணுமா? ஆமா, இனிமேல் வந்து ஒருங்குறி தான் தீர்வு, ஒருங்குறிக்கு மாற்று கிடையாது. இது வந்து ஒருங்குறிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ சொந்தமல்ல, உலகமளாவியது. இனிமேல் குளோபலைசேஷன், உலகமயமாதல், அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஒரு காலத்துல பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுதுன்னு. இன்னைக்கு நேரடியாக அதை நீங்க பார்க்கலாம். ஒரு நாட்டில் என்ன பிரச்சனை, விலை ஏறுச்சுன்னா இந்திய பங்கு சந்தை கீழே விழுகுது. ஒரு நாட்டில் டாலர் சரியில்லைன்னா இங்கே திணறான். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து உலகம் வந்து தனித்தனி நாடுகள் அல்ல, ஒரு கூட்டமைப்பாயிருச்சு. எந்த ஒரு நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, கிரீஸ் நாட்டில் பிரச்சனையா யூரோப்பிய சந்தை ஆடி போச்சு, உடனே இந்திய சந்தை படுத்துருச்சு. உடனே கூட்டமைப்பு நாடுகள்லாம் சேர்ந்து, இந்தா நீ காசு வச்சுக்கோ, நீ வச்சு உன் நாட்டை முன்னேற்று, இல்லைன்னா எங்க சந்தையெல்லாம் விழுகுதுங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உலக நாடுகள் குளோபலைசேஷன் அதிகமாயிருச்சு. ரெண்டாவது, நாங்க வேடிக்கையா சொல்றது உண்மையான நடைமுறையும் கூட. நாங்க இந்த உத்தமத்துல வந்து சில கேள்விக்கு பதில் எழுதுவோம், சில விவரங்கள் எங்களுக்குள்ள பரிமாற்றங்கள் இருக்கு இல்லையா. நான் இன்னைக்கு கேள்வி எழுதுவேன், எனக்கு நேத்து பதில் கொடுப்பாங்க. காலத்தை நாங்க கடந்துட்டோம். விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமா இது எப்படின்னா டைம் டிஃபரன்ஸ். நான் இன்னைக்கு மாலை எழுதுனா, இப்ப இன்னைக்கு காலையில நான் 6 மணிக்கு எந்திரிச்சு தட்டச்சு பண்றேன்னா, எனக்கு தான் இன்னைக்கு 24ஆம் தேதி காலையில 6 மணி, அமெரிக்காவுக்கு 23ஆம் தேதி நைட்டு. அப்போ எனக்கு நான் இன்னைக்கு 24ஆம் தேதி காலையில் எழுதுறதுக்கு 23ஆம் தேதி நைட் அவர் பதில் கொடுத்துட்டு இருப்பார். பதில் பின்னாடி இருக்கும், கேள்வி முன்னாடி இருக்கும். நாளடை பாத்தீங்கன்னா பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்டதா பதில் வரும். அந்த மாதிரி எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் வந்து ஆர்டர் பண்ணுது இல்லையா. அப்ப ஆர்டர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அவர் பதில் கொடுத்தது முன்னாடியே கொடுத்திருப்பார், அதுக்கு உண்டான கேள்வி அடுத்த நாள் கேட்டிருப்பாங்க. குழம்பிடக்கூடாது. அப்ப தெரிஞ்சுக்கணும், ஓ இவர் வந்து இந்த பக்கம் யூகே அல்லது யூஎஸ்ல இருந்து பதில் கொடுத்திருக்கார், இல்லைன்னா கேள்வி கேட்டவர் இன்னும் அட்வான்ஸா ஆஸ்திரேலியா, இந்தியால இருந்து சிங்கப்பூர், மலேசியால கேள்வி கேட்டிருக்காங்கன்னு. சோ இந்த வேடிக்கையெல்லாம் நடக்கும். உலகமயமாதல்ல வந்து இது தவிர்க்க முடியாத ஒன்று, வேற வழி இல்லை, ஒருங்குறிதான் தீர்வு. சார், இந்த நேரத்தை பத்தி சொன்னீங்க. ஒன்ஸ் நேரம் இது பண்றப்ப நம்ம இந்த மாதிரி இன்டர்நேஷனல் தான் அனுப்புறப்ப நம்ம ஸ்டாண்டர்ட் டைம், யுனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம் வைக்க முடியாது. அது வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் டைம் இப்போ வச்சிருக்கிறதே ஸ்டாண்டர்ட் டைம் தான். we have a standard time, it is called IST, Indian Standard Time. அதே மாதிரி அமெரிக்கனுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டைம், அவங்களோட அந்த கண்ட்ரிக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் டைம். அதுக்காக அமெரிக்கா வந்து 24ஆம் தேதி காலையில் 6 மணி நைட்டு அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சூரியன் உதிக்கிறத வச்சுதான் நேரம். இது வந்து உலகம் உருண்டை, அதனால வேற வழி இல்லை. சூரியன் அப்படி நிக்குது, அதான் கிரீன்விச் மீன் டைம் வச்சுட்டு தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். நமக்கு வந்து +5:30, அவங்களுக்கு வந்து அமெரிக்கால ஒரே டைம் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கங்க. அமெரிக்கா அகலமான நாடு, அதனால அவங்களுக்கு ஒரு டைம் கிடையாது. மாகாணத்துக்கு மாகாணம் நேர வித்தியாசப்படக்கூடிய ஒரு நாடு. அமெரிக்கா முழுக்க ஒரே டைம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா இந்தியாலேயே ஒரே டைம் கிடையாது, அது தெரிஞ்சுக்கங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்தியாவுக்கு ஒரே டைத்தை வச்சுட்டோம். நமக்கு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய டைமும் பம்பாயில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய டைமும் மும்பையில் இருக்கக்கூடிய டைமும் ஒன்றல்ல.